ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரவில் தவிர்க்க வேண்டிய 20 உணவுகள் பற்றி வாங்க பார்க்கலாம். இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு சில உணவு வகைகளை தவிர்ப்பது குடல் ஆரோக்கியத்திற்கும் தூக்கத்திற்கும் நன்மை பயக்கும். அத்தகைய உணவுகள் குறித்தும் அவற்றை தவிர்ப்பதற்கான காரணங்கள் குறித்தும் இப்போது பார்ப்போம். தக்காளியில் அசிடிட்டியை ஏற்படுத்தக்கூடிய அதிக அமிலத்தன்மை இருப்பதால் அதனை இரவில் தவிர்க்க வேண்டும். இரவில் ஐஸ்கிரீம் உட்கொள்வது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை அதிகரிக்க செய்யலாம். அதனால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடும். கிரீன் டீயில் காஃபின் உள்ளடங்கி இருப்பதால் அதனை இரவு நேரத்தில் பருகுவதை தவிர்க்க வேண்டும். அதனை இரவில் உட்கொள்ளும் போது இதய துடிப்பு அதிகரிப்பு, பதற்றம் மற்றும் கவலை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். பகல் பொழுதுதான் கிரீன் டீ பருகுவதற்கு சிறந்தது. இரவு தூங்குவதற்கு முன்பு பாலாடை கட்டி உட்கொள்வது தூக்கத்திற்கு தடையாக அமையும். அதிக நேரம் விழிப்பு நிலையில் இருக்க வைத்துவிடும். துரித உணவுகளுடன் உட்கொள்ள வழங்கப்படும் கெச்சப்பையுமே இரவில் தவிர்க்க வேண்டும். அதில் இருக்கும் அமிலம் குடல் ஆரோக்கியத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும். இரவில் மது அருந்துவது தூக்க சுழற்சிக்கு இடையூறை ஏற்படுத்திவிடும். நிம்மதியாகவும் தூங்கி எழ முடியாது. ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற பழங்களையும் இரவு நேரத்தில் சாப்பிடுவது நெஞ்செரிச்சல் பிரச்சனையை ஏற்படுத்தும். இரவில் வெங்காய சாலட் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். அவை வயிற்றில் அழுத்தத்தையும் வாயு தொந்தரவையும் உருவாக்கலாம். தொண்டைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். காஃபியில் இருக்கும் காஃபினின் வீரியம் 8 முதல் 14 மணி நேரம் வரை நீடிக்கலாம். எனவே இரவில் காஃபினை தவிர்ப்பதன் மூலம் காலையில் தூங்கி எழுவது வரை காஃபினின் ஆற்றல் மிக்க செயல்திறனை கட்டுப்படுத்திவிடலாம். இனிப்பு அதிகம் கலந்து தயாரிக்கப்படும் தானிய வகை உணவுகளை இரவில் உட்கொள்வது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யலாம் அல்லது சர்க்கரையின் அளவை வீழ்ச்சி அடைய வைக்கலாம். அதன் தாக்கம் தூக்கத்திலும் எதிரொலிக்கும். தூக்கமின்மையால் அவதிப்பட வேண்டியிருக்கும். இரவில் பீர் அருந்துவதும் தூக்கத்தை பாதிக்கும். 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க நேரிடும். இரவில் மிளகாய் அதிகம் சேர்த்து தயாரிக்கப்படும் காரமான உணவுகள் சாப்பிடுவதையும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும், தூக்கத்தையும் குறைக்கும். இரவு உணவிற்கு பிறகு இனிப்புகளை சாப்பிட விரும்பினால் டார்க் சாக்லேட்டை அறவே தவிர்க்க வேண்டும். அதில் காஃபின் இருப்பது தூக்கத்தை தடுக்கும். புரதம் அதிகமுள்ள உணவுகளில் டிரிப்டோஃபன் குறைவாக இருக்கும். அதன் காரணமாக செரடோனின் அளவும் குறையும். இரவில் அத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் தூக்கம் தடைபடும். இரவில் உலர் பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் வயிற்றுவலி, தசை பிடிப்புகள் ஏற்படலாம். பீட்சாவில் சேர்க்கப்படும் பாலாடை கட்டியில் உள்ள கொழுப்பு மற்றும் தக்காளி சாஸில் கலந்திருக்கும் அமிலங்கள் தூக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இரவில் அவற்றை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பகலில் நிறைய தண்ணீர் பருகலாம். ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தண்ணீர் பருகும் அளவை குறைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரவில் அடிக்கடி கழிவறைக்கு செல்ல வேண்டி இருக்கும். புதினா பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. ஆனால் இரவில் புதினா வகை உணவுகள், புதினா மிட்டாய் சாப்பிடுவது தூக்கத்திற்கு நல்லதல்ல. இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு அதிகமாக உணவு உட்கொள்வதும் தவறானது. அது ஜீரணமாவதற்கு இரவு முழுவதும் உடல் போராட வேண்டி இருக்கும். அதன் காரணமாக தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படும். காலையில் சோர்வாகவும் மோசமான மனநிலையிலும் எழுந்திருப்பீர்கள். வெறும் வயிற்றிலோ அல்லது தூங்குவதற்கு முன்போ தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தயிர் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தூக்கத்தை சீர்குலைத்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.